ரிசர்வேஷன் பண்ணாமல் இந்த குமுளி தேனி கம்ப சைட்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு. 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று தளபதி, இன்னொன்று தலை. நானும் எத்தனையோ வீடியோ பேசி பார்த்துட்டேன் இந்த தேனி கம்பம் குமுளி சைடுக்கு வண்டியை விடுங்கன்ட்டு. இப்போ எலெக்ஷனே வந்துருச்சுங்க. இந்த வண்டியில் ஸ்பெஷலே இவர் தாங்க. எந்த பஸ்ஸில் பார்த்துருக்கீங்க இவ்வளோ பெரிய முருகர் ஃபோட்டோ? ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பஸ்ஸில் பார்க்குறேங்க. சாட்டர்டே விலாக் எப்பயுமே இப்படி வேர்த்து புத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா சிங்கநல்லூர் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான தரமான பஸ்ஸை கவர் பண்ண போகிறோம். பின்னாடி நிற்கிறதாங்க அதே தாங்க. ஆக்சுவலி இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாட்களாகவே ஆசைங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு BS6 லான்ச் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்டிக்கர் பண்ண பஸ் இதாங்க. குமளியிலேருந்து மேட்டுப்பாளையம் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக நிறையா வாட்டி அட்டம்ப்டெல்லாம் பண்ணி ஃபெயிலியர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு கான்டாக்ட்லாம் கிடச்சி அவங்களாவே கூப்பிட்டாங்க, நம்ம வண்டி ஸ்டிக்கர் பண்ணியிருக்கு, அதுவும் 2.0 வெர்ஷன், ஸோ நீங்கள் தான் வந்து கவர் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கவர் பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா குமுளி டு மேட்டுப்பாளையம் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ரிட்டன் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பம் வரைக்குங்க. நம்ம வண்டி கம்பம் டிப்போ தாங்க. ஸோ எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னிங்க. இந்த ரூட்டில் வந்து நம்ம ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். பட்டு பஸ்ஸு புதுசுங்க, ரூட்டு பழசு. ஸோ பெர்மிஷன்லாம் கேட்டாச்சு, கால் பண்ணி பேசிட்டாங்க. தம்பி மேட்டுப்பாளையத்தில் புக்கிங் பண்ணியிருந்தீங்க ஆளக்கான அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன் நான் கோயம்புத்தூர் வந்து ஏறிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே இப்போ ஒரு 9:30 ஒரு 10 மணிக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னாங்க. ஆனால் இங்கே எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock. நம்ம ஒரு 10:45 ஒரு சர்வீஸ் பண்ணியிருப்போம், டெடிகேட்டட் சர்வீஸ் கோயம்புத்தூர்லேருந்து குமுளி. நம்ம வண்டி அங்கே தான் நிற்கிது. ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. க்ரூ சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. எஸ், நம்ம லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுங்க 078E முன்பதிவு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் வண்டினா, இதை விட ஸ்பெஷல் எனக்கு இவர் தாங்க, முல்லை எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த வண்டி தான் ட்ரை பண்ண போகிறோம். 2 வண்டியும் நம்ம கோயம்புத்தூர் கார்ஷன் குமுளி வண்டி ஒன்று வரல, அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வண்டி 2 வண்டியிலே ஏற்றுக்குவாங்க. ஸோ அது வரைக்கும் ஏற்ற மாட்டாங்க. 2 வண்டியுமே ரிசர்வேஷனுங்க. இது 10:45, அது 11 மணிங்க. எஸ், அப்படியே நம்மளோட லைனுக்கு போயிட்டு வந்துடலாங்க. நம்ம சவுத் லைன் நிறையா பஸ்ஸஸ் இருப்பாங்க. நம்ம திருச்செந்தூர் பார்த்தோம் அப்படியே. ஸோ அப்படியே பார்த்துட்டு வரலாம். மேட்டுப்பாளையம் ராஜபாளையம் விருதுநகர் டிப்போங்க. சாரி, விருதுநகர் பிரான்ச்சு, ராஜபாளையம் விருதுநகர் ரீஜன், ராஜபாளையம் பிரான்ச்சுங்க. கரெக்டாக சொல்லிட்டேனா? அடடடடடா, கூட்டத்தை பாருங்கள், வேற மாதிரி இருக்குங்க. நம்ம திருச்செந்தூர் வண்டி ஃபஸ்ட்டாக நிற்கிறாருங்க. அதுக்கப்புறம் கோயில்பட்டி. சாரி, தெரிஞ்ச விஷயம் தாங்க. வீக்கெண்ட் ஆச்சுன்னா போதும், நம்ம சிங்கனூரில் கையிலே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு டிமாண்டுங்க. எஸ், நம்ம ட்ரை பண்ணோம்லங்க, அப்போ வந்து டிரைவரானா தாங்க வந்திருக்காரு. இப்போ நைட் ஷிஃப்ட்டு, நம்ம வரும்போது அங்கே நைட் ஷிஃப்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே நைட் ஷிஃப்ட்டுங்க. அவங்களுக்கு எப்போவுமே டிமாண்டாக இருக்கக்கூடிய அனதர் வண்டிங்க, நம்ம பிரான்ச்சில் ஓடக்கூடிய அனதர் வண்டிங்க. கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எப்போயுமே வண்டி ஃபுல்லுங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் தான் அடிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், வால்பாறை பிரான்ச்லேருந்து ஒரு வண்டி வந்திருக்குங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் இங்கே ஏகப்பட்ட சர்வீஸுங்க. இன்றைக்கி வந்து வீக்கெண்டுனால ஸ்பெஷல் நிறைய வண்டிங்க போகுதுங்க. ஒவ்வொரு ஊட்டி பிரான்ச்சுமே தனி ஸ்பெஷலுங்க. இந்த வண்டி பாருங்கள், கோத்தகிரி பழனி
பயங்கர ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் வேர்ல்டுன்னு ஒரு பஸ்ஸுங்க. இது எந்த வண்டி? 45 பெரம்பலூர். ஆக்சுவலி இது கரூர் அந்த வழியாக போகக்கூடிய பெரம்பலூர் வண்டிங்க. அப்பா பயங்கர பிஸியாக இருக்குங்க. ஆனால் திருச்சி தஞ்சாவூர், திருச்சிக்கு பஸ்ஸஸ் இருக்குது, பட் தஞ்சாவூருக்கு வந்து அவ்வளோக்கா இல்லைங்க. தஞ்சாவூருக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க நம்ம குமுளி வண்டி, இது போனதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி ஏற்றுவாங்க எல்லாத்தையும். என்னங்க அப்படி இப்படியே ரிவர்ஸ் எடுத்துடுவாங்க. எங்கேருந்தோ வருதுங்க, ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரில. ஒரு ரவுண்டு அடிச்சு வந்துட்டேங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக வந்தாச்சு. பாருங்க நம்ம உண்டிப்பூர் பிரான்ச் வண்டிக்கு கூட்டத்தை பாருங்கள். குமுளி போகிறது இந்த ஒரு வண்டி தாங்க குமுளி போகும். மற்ற 2 வண்டியுமே பின்னாடிக்குது பார்த்தீங்களா, எல்லாம் கம்மமோட ஸ்டாப்புங்க. இந்த ஒரு வண்டி தான் குமுளி. இதுக்கு அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா குமுளி போவாங்க. இது ரிசர்வேஷன் கேட்டகிரிங்க. ஆக்சுவலி இந்த டிரைவர் நான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டிரைவராக நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச்சில் தான் இருந்தாங்க. நம்ம 18 வருஷம். அப்போ இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. ஸோ பேசிகிட்டு இருந்தார் நம்ம பிரான்ச்சை பற்றி பெருமையெல்லாம். ஃபஸ்ட்டு குமுளி வண்டி, திருச்செந்தூர் வண்டி, எல்லா வண்டியும் ஓட்டியிருக்காராமா. இப்போ தான் மாறிட்டார். கோயம்புத்தூர் மாதிரி எந்த ஊருமே வராது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. ஆக்சுவலி நம்ம 2 வண்டியும் ஸ்டிக்கர் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர்னு இருக்காங்க உத்தமபாளையத்தில். அது எங்கே ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க 2 வண்டியுமே. 2 வண்டியும் அதுவும் இல்லாமல் ஒரே பிரான்ச்சுங்க. மோஸ்ட்லி 2 வண்டியுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, இது கேஎம்எஸ்ஸு, அது நம்ம எம்ஜிங்க. நான் வேறு எம்ஜின்னு பயந்துகிட்டே இருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஈரோடு திருச்செந்தூர் பண்ணியிருந்தோம் எம்ஜி 60 ஸ்பீட் லாக்கு 65. ஸோ அந்த நிலமை நம்ம வண்டிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மதுரை கார்பரேஷனை நம்புகிறேங்க, ஸ்பீட் லாக்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்கன்ட்டு. ஆக்சுவலி நம்ம வண்டி ரிசர்வேஷன் போட்டிருக்காங்க, பட் இந்த ரிசர்வேஷனில் ஒரு குழப்படி இருக்குங்க. ஆக்சுவலி வண்டி பார்த்திங்கன்னா குமுளி டு மேட்டுப்பாளையம் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. குமுளி மேட்டுப்பாளையம்னு போட்டிங்கன்னா இந்த வண்டி ரிசர்வேஷனில் காட்டாதுங்க. என்னையா சொல்கிற, அப்புறம் எதுக்கியா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு கேட்பீங்க. ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பம் போட்டிங்கன்னா வருங்க. ஸோ மேட்டுப்பாளையம் டு கம்பம் புக் பண்ணிட்டு நம்ம கோயம்புத்தூரில் கூட வந்து போட் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க ரிசர்வேஷன்லாம் பண்ணோம் இந்த வண்டியில். கோயம்புத்தூர் கம்பம் போட்டிங்கன்னா நம்ம பக்கத்து வண்டி மட்டும் தான் காட்டும், இந்த வண்டி காட்டாதுங்க. ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் அஞ்சேரி போயிட்டு வந்திருப்பேன். கூட்டத்தை பாருங்கள். மெயின் திங் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மேட்டுப்பாளையத்துலேருந்து யாராச்சும் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா செத்துருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க பயணம். ஏன்னா மேட்டுப்பாளையத்தில் 7:30க்கு எடுத்து கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. வந்துட்டு 11 மணிக்கு தான் எடுப்பாங்க. ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து புக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டு இங்கே வந்து ஏற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. ரிட்டன் பார்த்தீங்கன்னா கம்பம் டு மேட்டுப்பாளையம் புக்கிங் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே போக அப்டேட் பண்ணலாங்க. எஸ் நம்ம அண்ணா தாங்க வந்திருக்காரு இன்றைக்கி. எஸ் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம வண்டியில் சீட்டு போடுறக்கே. எஸ் சேம் இஷ்யூங்க. நம்ம அந்த வண்டி ட்ரை பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதே ப்ராப்ளம் தாங்க. பேசஞ்சர்ஸ் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரிசர்வேஷன் தான் ஃபஸ்ட் ஏற்றுவீங்களா, எங்களால் ஏற்ற மாட்டீங்களா அப்படின்ட்டு பயங்கர சண்டை. நானும் சொல்லி பார்த்துட்டு கண்டக்டராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பட் தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் டு டூ. நானும் எத்தனையோ வீடியோ பேசி பார்த்துட்டேன். இந்த தேனி கம்பம் குமுளி சைடுக்கு வண்டியை விடுங்கன்ட்டு. இப்போ எலெக்ஷனே வந்துருச்சுங்க. மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ கோரிக்கை சொல்கிறாங்க. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு வேஸ்ட்டு, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கண்டக்டர் ஆனால் இப்போ சண்டைக்கு போகிறாங்க. எதுக்கு ரிசர்வேஷன் பண்ண வைக்கிறீங்க, எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு பண்ணுவாங்க, நாங்களாம் எங்கே அப்படி போகிறதுன்னு சொல்லி சண்டை தான் போட்டிருக்காங்க. நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இது வந்து அவரோ பண்ணுறதில்ல, கார்ப்பரேஷன் பண்ணுறது, ரிசர்வேஷன் வந்து இப்போ எல்லா பஸ்க்கும் வந்துச்சுன்னு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஷார்ப்பாக 10:45க்கு வண்டி கிளம்ப போகுதுங்க. வண்டி கிளம்புனே நம்ம வண்டி வருவாப்பில். வேணாம் நமக்கு இந்த க்ரூஸ் எல்லாமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு டாட்டா சொல்லுவோம். எஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆள் பாருங்கள், என்ட்ரி நம்ம ஆள் என்ட்ரிங்க. எஸ் வண்டி வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டும் பாருங்கள் என்னம்மா இருக்குது, வேறு லெவல் லைட்டிங்கெல்லாம் போட்டு
ஆக்சுவலி இந்த வண்டி ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 78I, நம்மால் பார்த்திங்கன்னா 078Eங்க, இவர் I. எஸ், ஃபைனலாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:50 ஆச்சுங்க. ஸோ நம்மளும் கிளம்பிடலாங்க. வண்டி ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே நம்ம பின்னாலேருந்து ஒரு ஷார்ட் போயிட்டு அப்படியே கேபினை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே ரெகுலராக 11 மணிக்கு எடுக்கிறாங்க. அப்படியே பின்னாடி போய் பார்ப்போங்க எம்பிட்டு கூட்டம் இருக்குன்ட்டு. ஆனால் பயங்கர வண்டி ஃபுல்லுங்க. இருக்கிற கூட்டத்துக்கு வண்டி காலியாக போகிறக்கெல்லாம் சான்சஸே இல்லை. அப்படியே பார்த்துடலாம் வாங்க. எஸ், வண்டி ஃபுல்லி. எஸ், நம்ம சிங்கநல்லூர்லேருந்து கரெக்டாக 11 மணிக்கு எடுத்துட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா இந்த பஸ்ஸுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குங்க. குமிழியில் ஆகட்டும், நம்ம கம்பத்தில் ஆகட்டும், நம்ம கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் எல்லா பக்கமும் பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குங்க இந்த வண்டிக்கு. ஸோ ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க. நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் போட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 7 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவீங்களாமா. பிகாஸ் டிராஃபிக்னால அங்கே பஸ் ஸ்டாண்டில் நமக்கு டைமே பார்த்திங்கன்னா 7:05 தாங்க. 7:30க்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 7 o'clock வந்துட்டிங்கன்னா நம்ம பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்துடலாம். இன்கேஸ் 7 o'clock வர முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கெல்லாம் நம்ம சிங்கனூர் வந்துட்டிங்கன்னா வண்டி பிடிச்சிக்கலாங்க. ஒரு 7 மணி நேரம் பயணங்க. எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க. ப்ளஸ் அப்படியே நம்ம பைபாஸை க்ராஸ் பண்ணுறாங்க. இப்படியே லெஃப்ட்டில் போனால் சேலம், ரைட்டில் போனால் பாலக்காடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போக போக பார்க்கலாங்க. ப்ளஸ் நம்ம வண்டி டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 280 கிலோமீட்டருங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பம் வரைக்குங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து காரமடை, துடியலூர், அப்புறம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட், நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் வந்துட்டு அப்புறம் சிங்கநல்லூர் வருவாங்க. சிங்கநல்லூர்லேருந்து நம்ம சூலூர்லேருந்து பல்லடம், பல்லடத்துலேருந்து தாராபுரம், தாராபுரத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போயிடுவாங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து டைவர்ட் செம்பட்டி, வத்தலகுண்டு, தேவதானப்பட்டி, அந்த வழியாக பெரியகுளம் போய் பெரியகுளத்துலேருந்து தேனி, தேனியிலேருந்து உத்தமபாளையம், உத்தமபாளையத்துலேருந்து நம்ம கம்பம் ரீச் பண்ணுவாங்க. காலைல 3:30க்கு ஷெடியூலு. எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், நம்ம ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ஆஃபீஸ்லேருந்தே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எஸ், நம்ம சிங்கநல்லூர்லேருந்து கம்பத்துக்கு 190 ரூபாங்க. நான் வந்து நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து எவ்வளோ ரேட்டுன்னு எல்லாமே சொல்கிறேங்க. ஷார்ப்பாக பல்லடம் பார்த்திங்கன்னா 11:45ங்க. 3/4 மணி நேரத்தில் வந்தாச்சுங்க.
எஸ் நம்ம வண்டி பாலாஜிக்கு தாங்க நிப்பாட்டாங்க. கிருஷ்ணா நிப்பாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பாலாஜி தான் போகிறோம். செமையாக டஃப்பாக கொடுக்குதுங்க வண்டி. அது BS3 ரீபில்டு, நம்ம வண்டி BS6. நம்ம வண்டி 80ல் போகுது. அது பாருங்கள், அதுக்கு மேலே போகுது, 80க்கு மேலே. பொள்ளாச்சி 2 பிரான்ச்சுங்க. எஸ் கரெக்டாக 12:25க்கு ரெகுலராக நிப்பாட்டுற பாலாஜியில் நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு சூப்பரான பிரேக் ஸ்டாப். இங்கே ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ண போகிறோங்க. இப்போ வந்து நான் டிக்கெட் சார்ஜஸ் சொல்லிடுறேங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 15 ருபீஸோ 20 ருபீஸோ வருங்க. எனக்கு ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா 245 ரூபா ஆச்சுங்க. நான் கோயம்புத்தூரில் ஏறினேன். உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரில் செவனேன்னு ஏறிக்கோங்க. ரிசர்வேஷன் பண்ணாமல் இந்த குமுளி தேனி கம்பம் சைட்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு. 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று நம்ம 10:45 வண்டி கோயம்புத்தூர் டு கம்பம் போட்டிங்கன்னா ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் தேனி போனாலும் சரி கம்பம் வரைக்கும் போடுங்க. அதிகபட்சம் கம்பத்துக்கு பார்த்திங்கன்னா 190 ரூபா, தேனிக்கு ஒரு 160 ரூபா, 20 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். ரிசர்வேஷன் பண்ணி வாங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. வீக் டேஸில் பிரச்சனை இல்லை, வீக்கெண்டில் ரிசர்வேஷன் பண்ணிடுங்க. நம்ம வண்டி புக் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பம் அப்படி புக் பண்ணால் தான் வர முடியுங்க. புதுசாக KMS லான்ச் பண்ண வண்டிங்க. நாகர்கோவில் திருப்பூர். இது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் மதுரை. நம்ம வண்டி இங்கே நிற்காப்புற சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக் நிப்பாட்டினாங்க. ஒரு காஃபி டீ தாங்க அடித்தேன். காஃபி கிடைக்கலான்ட்டாங்க. ஸோ டீ அடிச்சு அப்படியே பயணத்தை கண்டுபிடிக்க பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒட்டஞ்சத்திரம் இருந்தாங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து டைவர்ட் ஆயிடுவோம். உங்களுக்கு டைமிங் மட்டும் தான் காட்ட போகிறேன். அப்புறம் நம்ம நாட்டை சொல்லியிருக்கேன் நான் நம்ம வண்டியை ஓவர்டா கிடைங்கன்ட்டு. ஸோ பாப்பா வண்டி இப்போ தான் முன்னாடி போயிட்டுருக்கு, பார்ப்போங்க. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா SCTC TNSTC எல்லாத்துக்குமே கள்ளிமந்தம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்துட்டு தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே பைபாஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ எல்லா பஸ்ஸஸும் உள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க. STN 69ங்க, தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன். வேற மாதிரிங்க வண்டி வேற மாதிரி போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே.
சும்மா அத்தனை ஓவர்டாக்ஸுங்க வேற மாதிரி போயிட்டுருக்கு. எஸ் பழனிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போனோம்னா ரைட்டில் போனோம்னா 28 கிலோமீட்ரு. நம்ம அப்படியே லெஃப்டில் போயிடுவோங்க. பட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:10 ஆச்சுங்க. வளர்றோம் பார்த்தீங்களா. ஜஸ்ட் காஃபி கிடைக்கலைங்க. அங்கே டீ தாங்க இருந்துச்சு. காஃபி அடிச்சு தான் சுறுசுறுப்பாக இருந்திருப்பேன். டீ தான் இருந்துச்சுங்க. வத்தலை கொண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20 வந்தாச்சுங்க. கூட்டத்தை பாருங்கள் இங்கே காலையிலே. இவ்வளோ க்ரௌடு இன்னாச்சு எங்கே போகிறாங்கன்னு தெரியலங்க. ஷார்ப்பாக 2:45 நம்ம பெரியகுளம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேனி தாங்க. தேனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:10 வந்தாச்சுங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பலிக்கு தாங்க பஸ்ஸு தேடிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கும்பலிக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குங்க. பாப்பா எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. கும்பலி நாகர்கோயிலுங்க, சூப்பர் வண்டி ஏங்க. உண்மையாலுமே இந்த கண்டக்டர் சீட்டோட கம்ஃபர்ட்டை சொல்லணுங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் படுத்து தூங்கிட்டேன், செம்மையாக தூக்கம் வருதுங்க. நான் இந்த 2 நம்பர் சீட் தான் புக் பண்ணுவேன்னா அதில் அது தலைக்கு வைக்கிறது பார்த்திங்கன்னா பொசுன்னு இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து நல்லா இருக்குங்க, நல்ல தூக்கம் வந்துச்சு, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சீட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி தராங்க. ஏன்னா பிகாஸ் கண்டக்டர் சீட்டுங்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அரேஞ்ச் பண்ணி தராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எம்ஜி சீட்டுங்கிறனால, எம்ஜி பாடி பில்டிங்னால அப்படி இருக்கான்னு தெரில. எல்லா சீட்டையும் நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேங்க. கம்பத்தில் வந்து உள்ள இன்டீரியர்லாம் எடுக்கணுங்க, எடுத்து அப்புறம் உங்களுக்கு காமிக்கணும், பார்ப்போம். பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. எப்பயுமே இந்த வியூ தாங்க பெஸ்ட்டு. பாருங்க என்ன சூப்பராக இருக்குது கேபினு. இப்போ தான் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் கேபின் உங்களுக்கு. இங்கே பெரிய முருகர் ஃபோட்டோ வச்சுருக்காருங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு புது விஷயங்க எம்ஜியில். மற்ற பக்கமெல்லாம் இது ஒன்றா கிளாஸ் வச்சுருப்பாங்க, இல்லை கம்பி வச்சுருப்பாங்க. எம்ஜியில் ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ணன் டிரைவிங் வேறு மாதிரிங்க. அப்படியே நேராக போனால் போடி போய் தேவாரம் போகலாங்க. நம்ம இப்போ டைவர்ட் ஆயாச்சு. வரேன் கண்டிப்பாக. நைட் ஆரம்பம். விசேஷமாக இருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலி அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கு ஓகே ஓகேண்ணா. ஆக்சுவலி நம்ம அண்ணா இன்வைட் பண்ணுறாருங்க. சின்னமனூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45 வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 4 மணிக்கு பாளையம், மொத்தமாக பாளையம் வந்தாச்சுங்க. ஒரு மேஜர் அண்ட் ஃபேமஸான ஏரியாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இங்கே தாங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர். கம்பம் பனிமனைங்க 1 and 2.
கம்பம் கரெக்டாக 4:15 வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். கம்ப பஸ் ஸ்டாண்ட் கும்பலி ஏழப்பாறை வண்டியில் இருக்கு. ஏறினா ஏறிங்க. பின்னாடி ஓப்பன் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அலப்புலா கேஎஸ்ஆர்டிசிங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4:20 எடுக்கிறாங்க. இங்கே ஆமாம் ஆமாங்க. ஃபைனலி நம்ம கம்பம் வந்தாச்சுங்க. கரெக்டாக 4:15 வந்துட்டாங்க. நம்ம 11 மணிக்கு நம்ம சிங்கனூரில் எடுத்திருந்தாங்க. ஒரு சூப்பரான பயணம், ஒரு சப்போர்ட்டிவான க்ரூங்க. ரொம்ப நாட்களாக கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வண்டிங்க. மேட்டுப்பாளையம் டு குமுளி புத்தம்புது எம்ஜி பில்ட்டில் ஸ்டிக்கரிங் வண்டியை சூப்பராக கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஜர்னியை மீட் பண்ணலாம். டாடா.